हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ராமானுச்சாரியா அவர்களுடைய அஹ், மகிமைகள். ராமானுச்சாரியா வந்து நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்ம பின்பற்றக்கூடிய சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியார் வந்து ராமானுச்சாரியா. அவருடைய தோன்றிய தினம் அவருடைய தோன்றிய தினம் வந்து சென்ற வாரம் வந்து த- செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை இங்கே இருந்தது, புதன்கிழமை அங்கே இருக்கலாம் வந்தது. ஸோ அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவர் ராமானுச்சாரியாருடைய சிறப்புகள், அவருடைய மகிமைகளை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அந்த கிருஷ்ணரை அடைவதற்கு வந்து அந்த ஆன்மீக உலகம் வைகுண்டத்தை அடைவதற்கு வந்து ஒரு 4 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. 4 விதமான சம்பிரதாயங்களுமே வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். அதில் ஒன்று வந்து பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் மற்றும் குமார சம்பிரதாயம். பிரம்ம சம்பிரதாயம் வந்து பிரம்மதேவர் மூலமாக வந்தது. அதில் வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர் வந்து மாதவாச்சாரிய ஆச்சாரியர். நம்ம பின்பற்றக்கூடிய பிரபுபதா வந்து வர்றது வந்து இந்த பிரம்ம சம்பிரதாயத்தில் வந்து. அதே மாதிரி இன்னொன்று வந்து லக்ஷ்மி சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய வந்து அது வந்து அம், விஷ்ணு நாராயணர் வந்து லக்ஷ்மிக்கு வந்து இதை பற்றி வந்து எப்படி வந்து வைகுண்டத்தை அடைவது அதை பற்றி வந்து சொன்னார். அதை பற்றிய தான் ஸ்ரீ சம்பிரதாயம். அதில் வந்து கூடிய முக்கியமான ஆச்சாரியார் அவர் தான் வந்து ராமானுச்சாரியார். ராமானுச்சாரியருக்கும் அஹ், மாதவாச்சாரியர் 2 பேருமே வந்து 2 விதமான சம்பிரதாயங்கள் வந்திருந்தால் கூட அந்த உபதேசங்கள்லாம் வந்து நிறைய ஒரு ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதே மாதிரி ருத்ர சம்பிரதாயம் வந்து சிவபெருமான் வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் அடைவது பற்றி சொல்வது. குமார சம்பிரதாயம் வந்து 4 குமாரர்கள், அவர்கள் வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் அடைவது சொல்வது. ராமானுஜாரியர் தோன்றுவதற்குரிய முக்கிய நோக்கம் என்னன்னா, நமக்கு வந்து யுகங்கள் 4 விதமான யுகங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சத்தியுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். கலியுகம் தான் அந்த நம்ம இருக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம். ராமானுஜாரியர் தோன்றியது கலியுகம் 11வது நூற்றாண்டில். கலியுகத்தில் வந்து ஒவ்வொரு யுகங்களும் பார்த்தா வந்து கலியுக் மற்ற யுகங்களை விட கலியுகத்தை விட துவாபர யுகம் வந்து 2 மடங்கு பெரியது. திரேத்த யுகம் வந்து 3 மடங்கு பெரியது. சத்தியுகம் வந்து 4 மடங்கு பெரியது. இப்போ கலியுகத்தில் வந்து என்ன ஆனதுன்னா வந்து ஆம், பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து வேதங்களை வந்து தவறாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். கலியுகத்தினுடைய அஹ், கலி கலி ஆரம்பித்து சில வருடங்களுக்கு பிறகு பிராமணர்கள் வந்து வேதங்களை தவறாக உபயோகிக்க தொடங்கிவிட்டார்கள். என்ன பண்ணுறதுனா வந்து வேதங்களில் வந்து மிருகவதை மிருகங்களை வந்து யாகங்களில் பலி கொடுப்பது வந்து ஒப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு அதற்கப்புறம் வந்து அந்த மிருகங்களுடைய மாமிசம் அதை சாப்பிடுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா கலியினுடைய தாக்கத்தின் காரணமாக பிராமணர்கள் வந்து அஹ், அந்த ஒரு நாவின் சுவைக்காண்டி வந்து இந்த மாதிரி மிருகங்களை வந்து யாகத்திற்காண்டி பலி கொடுக்க தொடங்கினார்கள். பள்ளிக்கூடத்தில் உடனே வந்து எப்படி இது வந்து மறுபடியும் வந்து வேதங்களை வந்து நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் வந்து என்ன பண்ணார்னா வந்து அஹ், அதுக்கு முதல் அவசியமாக இந்த மிருகவதையை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து புத்தர் தோன்றினார். புத்தர் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். புத்தர் தோன்றினார். அவர் தோன்றிய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து வேதங்களுடைய அஹ், அதிகாரத்தை வந்து நிராகரித்தார். வேதங்கள் வந்து அதிகாரத்தை நிராகரித்தார். அப்புறம் அகிம்சை அகிம்சை தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து முதல் அவருடைய கொள்கை என்ன, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த அஹ், மிருகவதையை வந்து நிறுத்துவது நிறுத்துவது. அதனால் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா வந்து வேதங்களுக்கு மக்களை வந்து விலக்கி சென்று விட்டார். அப்போ வந்து
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புத்த மதத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானது. மக்கள் வந்து அந்த மிருகங்களை பலியிடுவதை வந்து நிறுத்தத் தொடங்கினார்கள். இனி மறுபடியும் வேதத்தை வந்து நிலைநாட்ட வேண்டும். அதற்காண்டி வந்து சங்கராச்சாரியார் தோன்றினார். சங்கராச்சாரியார் வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சம். சங்கராச்சாரியார் தோன்றினார். சங்கராச்சாரியார் தோன்றினவுடன் வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா வந்து வேதங்கள் உண்மை அ அப்படின்ட்டு வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணார்னா வந்து அவர் ஆனா பிரம்மம் பிரம்மம் தான் பெரியது என்று அவர் மாயாவாதம் மாயாவாதத்தை வந்து அவர் வந்து நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தினார். எல்லாமே ஒன்றுதான். அதுதான் மாயாவாதங்கிறது. எல்லாத்தையும் ஒன்றுதான். அடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ராமானுஜாரியார் மட்டும் தோன்றினார். ராமானுஜாரியார் தோன்றினார். ராமானுஜர் தோன்றிய முக்கிய நோக்கம் என்னன்னா வந்து பக்தி தூய பக்தியை வந்து நிலைநிறுத்துவது. தூய பக்தியை வந்து நிலைநிறுத்துவதான் ராமானுஜாரியார் தோன்றியதனுடைய முக்கிய நோக்கம். அவருடைய பிரம்மத்திலிருந்து மக்களை விடுபட்டு மறுபடியும் வந்து உருவ வழிபாடு உருவ வழிபாடு தான் சிறந்தது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதுதான் அவர் தோன்றிய நோக்கத்தினுடைய காரணம். அவர் தோன்றிய காலம் எப்பொழுது தோன்றினார் வந்து அவர் தோன்றியது வந்து ம், முதலே பார்த்ததுபடி வந்து 11வது செஞ்சுரி. அவர் 1017வது நூற்றாண்டில் ஸ்ரீபெரும்புதூர் உள்ள தோன்றினார். ஸ்ரீபெரும்புதூர் எங்க இருக்கு நமக்கு தெரியும். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவருடைய தாய் தந்தையர் பெயர் வந்து அசிரி கேசவாச்சாரி அல்லது அசிரி கேசவ பெருமாள். அவருடைய தாயின் பெயர் வந்து காந்திமதி. காந்திமதி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தாயினுடைய சகோதரர் வந்து அவருடைய பெயர் வந்து ஸ்ரீ சைலபூர்ணா. ஸ்ரீ சைலபூர்ணா இல்லாட்டி பெரிய திருமலை நம்பி அவங்கிறது அவருடைய பெயர். அவருடைய குழந்தை பிறந்தவுடன் காந்திமதி மற்றும் கேசவாச்சாரிக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து வரதராஜ பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் வரதராஜ பெருமாள் கேட்டோன்னே வரதராஜ பெருமாள் என்ன சொல்லுவார்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு விரதம் இருங்கள் அவரிடம் தவம் இருங்கள் அப்படிம்பாங்க. உடனே அவங்க வந்து சென்னை சென்னை வந்து பார்த்தசாரதிக்கு வந்து விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்தோடனே அவர் வந்து பார்த்தசாரதி அவங்களுடைய கனவில் தோன்றி என்னை போன்ற ஒருவன் உங்களுக்கு மகனாக பிறப்பான் அப்படிம்பாங்க. உடனே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க திரும்ப வந்துடுவாங்க. திரும்ப வந்து சற்று நாளில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை வந்து பெயரிடுவதற்காண்டி ஸ்ரீ சைலபூர்ணா வந்து அவருடைய சகோதரன் காந்திமதியுடைய சகோதரன் அவரை வந்து கூப்பிடுவாங்க. அவர் பார்த்த உடனே வந்து அவருக்கு வந்து அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவருக்கு வந்து அந்த தெய்வீக கலை இருப்பது வந்து நன்றாக தெரிந்துவிடும். அவருக்கு வந்து உடனே வந்து அவருக்கு வந்து ஆம், அவருக்கு வைக்கக்கூடிய பெயர் வந்து லக்ஷ்மணா. லக்ஷ்மணான்னு பெயர் வைப்பார். ஏன்னா வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவர் ஆதிசேஷனுடைய அந்த அறிகுறிகள் தெரியும். லக்ஷ்மணுடைய அறிகுறிகள் தெரியும். அந்த லக்ஷ்மண் அப்படின்னு பேர் வைப்பார். இன்னொரு தமிழில் வச்ச பேர் வந்து மற்றொரு பேர் 3 பேர் வைப்பார். இளைய பெருமாள். இளைய பெருமாள்ங்கிறது வைக்க பேர். பெருமாளுடைய இளையவன் இளைய பெருமாள். அப்புறம் 3வதாக ஒரு வைக்கக்கூடிய பேர் வந்து ராமானுஜா. ராமானுஜங்கிறது ராமா ப்ளஸ் அனுஜா. ராமனுடைய பின்தொடர்பவர். ராமனுடைய பின்தொடர்பவர். அதனால வந்து அவருடைய பெயர் வந்து ராமானுஜா அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஸ்ரீசைல பூரணா அவர் வந்து வச்ச பெயர். அவருக்கு இன்னொரு ஒரு அதே சமயத்தில் காந்திமதியினுடைய சகோதரி அவருடைய சகோதரி வந்து அவங்களுடைய பெயர் வந்து மகாதேவி. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் கோவிந்தா. கோவிந்தா 2 பேருமே வந்து ரொம்ப வந்து பக்தியில் சிறந்திருந்தாங்க. சின்ன பிள்ளையில இருக்கும்போது வந்து எந்த ஒரு அவருடைய தந்தையை வந்து அவங்களுக்கு கேஸ்தவ பெருமாளை வந்து ராமானுஜாரியாருக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அவருக்கு வந்து நல்லா வந்து சொல்லிக் கொடுப்பாரு. சின்ன பிள்ளையிலே வந்து அவருக்கு வந்து எல்லா ஒரு விஷயங்களையும் வந்து எளிதாக கவரக்கூடிய ஒரு ம், ஒரு அந்த ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து 16 வயது 16 வயதில் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கின்றது ராமானுஜாரியாவுக்கு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிலே வந்து அவருக்கு ஆன்மீகத்தில் வந்து இன்பம் இருந்தானே எங்கேயும் சன்னியாசி ஆயிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 16 வயதில் வந்து அவருக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தினுடைய அவருடைய மனைவியின் பெயர் ரக்ஷாம்பாள். ரக்ஷாம்பாள் வந்து அவருடைய மனைவியின் பெயர். அந்த திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஆனால் வந்து ஒரு வாரத்தில் வந்து அவருடைய தந்தை வந்து இறந்து விடுவார். அவருடைய தந்தை இறந்து விடுவார். இறந்த உடனே வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய தந்தை நினைவாகவே இருக்கும். அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து
காந்திமதி மற்றும் ராமானுஜாரியா ராமானுஜா மற்றும் அவருடைய மனைவி வந்து ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து குடியேறுவார்கள். காஞ்சிபுரத்துக்கு வந்து விடாது. இதுதான் வந்து அவருடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு 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 திருப்பு முனையாக இருந்தது. அங்கே வந்து காஞ்சிபுரம் வந்தவுடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து அவருடைய கல்வியை தொடர வேண்டும். நான் முதல்ல வந்து கேசவ பெருமாள் வந்து அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சமஸ்கிருதம் மற்றும் இலக்கணம் அதெல்லாம் பற்றி. அவர் வேதாந்த சூத்திரத்தை கற்பதற்காண்டி வந்து அங்கே வந்து யாதவ பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்டிதர் ஒரு பண்டிதரிடம் வந்து அவரிடம் வந்து போய் சேரப்படுறார். அந்த பண்டிதர் வந்து ஒரு மிக வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு பண்டிதர். அவரிடம் வந்து பலவிதமான ஏகப்பட்ட சிஷ்யர்கள் இருப்பாங்க. அது இப்போ காஞ்சிபுரம் தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வேத கல்வியை பயில்வதற்கு ஒரு மையமாக இருந்தது. மையமாக இருந்தது. வந்து யாதவ பிரகாஷ் வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா வந்து அவர் வந்து அத்வைதம் அத்வைதத்தை பற்றி வந்து சொன்னார். அத்வைதம்ங்கிறது வந்து எல்லாமே வந்து பிரம்மம் எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது வந்து அத்வைதம். அத்வைதம்ங்கிறது வந்து பிரம்மம் தான் சிறந்தது. ஆம், மற்ற உருவ வழிபாடு எல்லாமே வந்து வரக்கூடியது பிரம்மத்திலிருந்து தான் வரப்போகின்றது. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து முடிஞ்சவொடனே வந்து மறுபடியும் பிரம்மத்தில் கலந்துரும் அப்படிம்பார். அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு இதை வந்து அவர் சொல்கிறதுனா வந்து எல்லாமே மாயை, இந்த உலகத்தில் பிரம்மம் மட்டும்தான் உண்மை. நமக்கு வந்து மாயையில் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நாம் கடவுள் பிரம்மம் இல்லை என்று நினச்சிட்டு இருக்கோம். நம்மவும் வந்து அந்த மாயையை விலகி விட்டால் நம்மவும் பிரம்மமாகி விடுவோம். அதுதான் வந்து அவருடைய முக்கியமான கோட்பாடு. அதை பின்பற்றி தான் அவர் வந்து அவருடைய அந்த கல்வி போதனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து ராமானுஜாரியாருக்கு வந்து பக்தி சேவை பக்தி சேவை மற்றும் உருவ வழிபாடு அதுதான் வந்து அவருடைய விருப்பமாக இருந்தது. அவருடைய விருப்பமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் பிரம்மத்தை வந்து பரமனை வந்து 3 விதமாகத்தில் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இதில் வந்து மிகச்சிறந்த மதம் வந்து பகவான் வழிபாடு. உருவ வழிபாடு. உருவ வழிபாடு தான் சிறந்தது. அதுலேருந்து உருவ வழிபாடுடைய விரிவாக்கம் தான் பரமாத்மா. உருவ வழிபாடு வரக்கூடிய அந்த ஒரு பிரகாசம், ஒளிதான் வந்து பிரம்மம். பிரம்மம். ஆனால் முக்கியத்துவம் வந்து பிரகாஷ் யாதவ பிரகாஷ் வந்து பிரம்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதை வந்து அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ராமானுஜாரியர்னால. அதனால வந்து இருந்தாலும் வந்து அவர் வந்து அவருக்கு குருவினுடைய மிகவும் ஒரு அடிபணிந்த கீழ்ப்படிந்த ஒரு சீடனாக எல்லாமே கேட்டுதான் இருந்தார். ஆனாலும் ஒரு நாள் வந்து அவர் வந்து யாதவ பிரகாஷ் வந்து படுத்திருக்கும் போது வந்து அவர் வந்து அவருடைய ராமானுஜா வந்து அவருடைய கால்களை வந்து அமுக்கிக் கொண்டிருப்பார். அப்பொழுது வந்து அவர் வந்து சந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்வார். அப்போ வந்து அதில் வந்து என்ன சொல்வார்னா வந்து அதில் வந்து சந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து எப்படி வந்து விஷ்ணுவுடைய கண்கள் வந்து சிவப்பாக அழகாக இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்றதுல வந்து அதில் வந்து கப்யசம் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை உபயோகிச்சிருக்கும். கப்யசம்ங்கிற ஒரு வார்த்தை உபயோகிச்சிருக்கு. அவனே வந்து அதுக்கு வந்து யாதவ பிரகாஷ் கொடுக்கக்கூடிய வந்து விளக்கம் வந்து விஷ்ணுவுடைய கண்கள் வந்து சிவப்பாக ஒரு குரங்கினுடைய பின்புறத்தை போன்று இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே வந்து இதை வந்து ஒற்றுக்கொள்ளவே முடியாது. ராமானுஜன் எப்படி எப்படி வந்து அவருடைய இதயம் வந்து அப்படியே வெடித்துவிடும். ஒரு கடவுள் பகவானுடைய கண்களை ஒரு குரங்கினுடைய பின்புறத்திற்கு ஒப்பிட்டு எப்படி சொல்வது அப்படின்றது அவர் வந்து அழுகத் தொடங்குவார். அழுகத் தொடங்கினே அவருடைய கண்ணீர் வந்து அவருடைய குருவினுடைய காலில் படும். உடனே வந்து அவர் வந்து ஏன் அழுகிற அப்படின்னே உடனே அவர் வந்து ரொம்ப ஒரு பணிவுடன் சொல்லுவார், குருதேவா நீங்கள் சொன்னதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒரு உயர்ந்த பகவானை வந்து ஒரு தாழ்ந்த குரங்கினுடைய பின்புறத்திற்கு ஒப்பிட்டு சொல்வது அதுதான் அதனுடைய அர்த்தம். இதில் என்ன தவறு அப்படின்னா இல்லை அது இதனுடைய உங்களுடைய புரிதல் வந்து தவறானது அப்படின்னா அப்போ நீ சரியானது ஒரு இது வந்து சொல்லு அப்படின்பா. உடனே அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவார்னா வந்து கப்பி கப்பிங்கிறது வந்து வந்து இருட்டை போக்கக்கூடியது இருட்டை போக்கக்கூடியது. அப்புறம் வந்து த- த- இன்னொரு கப்பிசம் அது அப்புறம் அசம்ங்கிறது மீன் ஒருவருடைய பொருள் வந்து என்னென்னா வந்து மலரக்கூடியது. அப்புறம் அதே மாதிரி கப்பிசம் அப்படிங்கிறது சேர்ந்து இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன இருக்குன்னா வந்து தண்ணீரில் வளரக்கூடியது. இந்த இதை பற்றி பார்க்கும்போது வந்து அவருடைய கண்கள் வந்து அழகான தாமரை போன்று இருந்தது கப்பிசம்ங்கிறது வந்து.
உடனே வந்து அவருடைய கூட வந்த சீடர்கள் எல்லாருமே வந்து இது கரெக்டாக இருக்கே, இதுதான் கரெக்டானதாக இருக்கே அப்படின்னு வந்து அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆம், ஒரு 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 முரண்பாடு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஒரு இருக்கு. அப்போ சத்தியங்கிறது வந்து உண்மை. உண்மை ஞானம் நமக்கு தெரிஞ்சதுதான். அனந்தம்ங்கிறது வந்து முடிவற்றது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எல்லாமே வந்து பிரம்மம். பிரம்மம் தான் சத்தியம், பிரம்மம் தான் ஞானம், பிரம்மம் தான் அனந்தம் அப்படிம்பா. பிரம்மம் தான் அனந்தம் அப்படின்னா எல்லாமே பிரம்மம் தான். அது வந்து பிரம்மத்தினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அதுதான் பிரம்மம். பிரம்மம் தான் சத்தியம், பிரம்மம் தான் ஞானம், பிரம்மம் தான் அனந்தம் அப்படிம்பார். உடனே வந்து அதுக்கு வந்து மறுபடியும் வந்து அதை வந்து வந்து ராமாச்சாரியா வந்து ராமானுஜர் வந்து ஒத்துக்க மாட்டார். ராமானுஜர் வந்து ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா வந்து அது வந்து பிரம்மத்தினுடைய குணங்களே தவிர சத்தியமே பிரம்மம், சத்தியமே ஞானம், சத்தியம் அனந்தமே பிரம்மம் அப்படிங்கிறது வந்து தவறு. அது வந்து பிரம்மத்தினுடைய குணங்கள் என்பது. உடனே வந்து அதுக்கு வந்து இல்லை நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பிரகாஷ் நந்தர் என்ன சொல்லுவார்னா வந்து எப்படி ஒரு 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 பசுக்கு வந்து கொம்பு இருக்கும். பசுவுக்கு வந்து கொம்பு இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி உடஞ்ச கொம்பா இருக்கு, பாதி உடஞ்ச கொம்பா இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி கொம்பே இல்லைன்னு சொல்லலாம். ஒரே பசு வந்து ஒரே நேரத்தில் வந்து முழு கொம்பும் இருந்தும் கொம்பு இல்லாமல் இருந்தும் உடஞ்ச கொம்பும் இருக்க முடியாது. அதனால வந்து எப்படி வந்து பிரம்மம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குணங்களாக இருந்தால் வந்து இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று பிரம்மம் வந்து ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நிர்குணம் அதுதான் நிர்குணம் அப்படியும். பிரம்மத்திற்கு வந்து குணங்கள் கிடையாது, நிர்குணம் அப்படிமா. அதுக்கு வந்து ராமானுஜர் என்ன சொல்லுவார்னா வந்து இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு உதாரணம் வந்து தவறான உதாரணம். சரியான உதாரணம் வந்து ஒரு பூவை போன்றது. ஒரு பூ ஒரு பூவுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நிறம், ஒரு சிவப்பு நிறம் அந்த மாதிரி ஒரு நிறம் இருக்கின்றதோ, எப்படி வந்து ஒரு மென்மை மென்மை இருக்கின்றது, வாசனை இருக்கின்றது, மூன்று குணங்களுமே இருக்கின்றது, ஒரே நேரத்தில் இருக்கின்றது. அதே போல் வந்து பிரம்மத்திற்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து குணங்கள் குணங்களான சத்தியம், ஞானம் மற்றும் அனந்தம் மூன்றுமே வந்து பிரம்மத்துடைய குணங்களை தவிர அதுவே பிரம்மமாகி விட முடியாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுப்பார். உடனே வந்து மறுபடியும் வந்து அவருடைய சீடர்கள் வந்து அவரை வந்து ராமானுஜரை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். எப்படி ராமானுஜருக்கு வந்து இவ்வளோ ஒரு ஞானம் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேச விடுவார். யாதவ பிரகாஷ்க்கு வந்து பயம் வந்துவிடும். என்னது இது? அவருடைய வந்து நம்மளுடைய ஆம், போதனைகளுக்கு வந்து நம்முடைய துவைத்தம், அத்வைத்தத்துடைய போதனைக்கு வந்து எதிர்மறையாக இருக்கின்றது எல்லாமே அப்படின்ட்டு வந்து அவருக்கு பயம் வந்து இவர் வந்து எப்படியாவது வந்து ராமானுஜரை வந்து அழித்து விட வேண்டும் என்று வந்து அவர் வந்து ஒரு ஒரு திட்டமிட தொடங்குவார். என்ன திட்டமிட தொடங்குவார்னா வந்து அவரை வந்து ஆம், ஒரு முறை வந்து புனித யாத்திரை செல்லலாம் அப்படின்னு, காசிக்கு வந்து புனித யாத்திரை செல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து கிளம்புவாங்க அவர் மற்றும் அவருடைய சீடர்கள். அந்த மாதிரி கிளம்பும்போது வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அவருடைய எண்ணம் என்னவாருன்னா புனித யாத்திரை செல்லும்போது வந்து எவ்வாறாவது வந்து ராமானுஜரை வெற்றி கொன்று விட வேண்டும். அவரை வந்து ஒரு ஆற்றில் தங்கி கங்கை ஆற்றில் தள்ளியோ எப்படியாவது பண்ணியோ வந்து கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய மிகவும் நெருக்கமான சீடர்களிடம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து தெரிவிப்பார். உடனே வந்து அவங்க யாத்திரையும் செல்வார்கள். உடனே ராமானுஜர் மிகவும் சந்தோஷமாக யாத்திரைக்கு செல்வார். அப்படி சென்று இருக்கும்போது வந்து அந்த கோவிந்தன் வந்து ராமானுஜருடைய அந்த சித்தி பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே. அந்த கோவிந்தனும் வந்து அவர் வந்து யாதவ பிரகாஷனுடைய அந்த பள்ளியில் இருப்பார். அந்த அந்த விஷயம் அவரை கொல்ல திட்டமிட்டிருப்பது வந்து யாதவ பிரகாஷருக்கு வந்து கோவிந்தனுக்கு வந்து தெரிய தொடங்கும். கோவிந்தன் வந்து ஒரு ஒரு நாள் இரவு வந்து ராமானுஜரிடம் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து உன்னை கொல்ல திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறாவது இங்கிருந்து நீ வந்து சென்று விடு அப்படிங்க. உடனே அதுக்கு வந்து அவரில் வந்து சொல்லுவார் முதல்ல வந்து என்னுடைய குரு அந்த மாதிரி நினச்சிருந்தானா வந்து அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னா, அது இல்லை, நீ வந்து ஒரு பிராமணன், நீ ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், உன்னை வந்து கொல்வதற்கு வந்து யாதவ பிரகாஷன் வந்து கொல்ல நேரிட்டால் அவருக்குத்தான் அந்த பாவம் வரும், அதனால் வந்து நீ சென்று விட வேண்டும். உடனே வந்து அந்த ஒரு நடு இரவில் வந்து ராமானுஜாரியர் வந்து மீண்டும் வந்து திரும்ப செல்ல தொடங்குவார். ஏன்னா இது வந்து ஒரு சில நாட்கள் அவங்க ஏற்கனவே பயணம் செஞ்சுருப்பாங்க. ஒரு ஒரு காட்டில் வந்து நடுக்காட்டில் இருப்பாங்க. திரும்ப வந்து மறுபடியும் வந்து காஞ்சிபுரத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்குவார். திரும்ப அந்த மாதிரி
வந்து எப்படி வழி தெரியாமல் எப்படி எனக்கு வழி தெரியாமல் வந்து அவர் வந்து கால் சென்ற போக்கில் வந்து காட்டில் வந்து சென்று கொண்டு இருப்பார். அப்போ வந்து அவருக்கு வந்து மிகவும் வந்து அஹ், அலுப்பாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு மதிய நேரமாகிவிடும், சாப்பிடவும் மாட்டிருக்காரு. அப்படி வந்து அவர் வந்து தூங்கி விடுவார் ஒரு களைப்பில். அப்போ வந்து திடீர்னு வந்து முழிச்சு பார்த்தா ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆனால் அவருக்கு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு வந்து இந்த கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எங்கே போகிறதுனே தெரியாது அவருக்கு. அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அப்போ வந்து ஒரு ஒரு அழகான வந்து ஒரு ஒரு வேடர் ஒரு ஒரு வேடர்கள் வேடர்கள் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து அவர் முன்னாடி வந்து அவர் தோன்றுவார்கள். தோன்றின வந்து அவர்களுடைய அவர்களை பார்த்த உடனே வந்து ராமலட்சுமிக்கு வந்து மிகவும் வந்து மகிழ்ச்சி ஆகிவிடும். இந்த மாதிரி வந்து நான் வந்து அவர் வந்து என்னப்பா நீ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கேன்னு. ஆமாம், நான் வந்து இந்த காட்டில் வந்து தொலைஞ்சிட்டேன். ஆஹ் எனக்கு வந்து காஞ்சிபுரம் திரும்பிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே வந்து சரி அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அஹ், திரும்ப வந்து நாங்கள் உங்களை கூட்டு போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஆஹ், அவங்க பின்னாடியே வந்து கூட போயிட்டு இருப்பார். ராமானுஜரை வந்து அழைத்து கொண்டு கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து சென்று கொண்டிருப்பார். அப்போ வந்து ராமானுஜருக்கு வந்து அந்த விஷ்ணுனுடைய மேல் உள்ள பக்தி பன்மடங்காக வந்து பெருகிக் கொண்டே இருக்கும். அவருக்கு வந்து ஏன்னே தெரியாது. உடனே வந்து சரி இப்போ கொஞ்ச நேரத்தில் போனோடனே வந்து அவங்க வந்து சரி இப்போ இந்த மரத்துக்கு கீழே வந்து சற்று நேரம் ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் நம்ம தொடரலாம் அப்படின்னு சரின்னு வந்து மரத்துக்கு கீழே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒன்று தூங்கி முழிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இருக்க மாட்டானே அவர் சுற்றி முற்றி பார்ப்பாரு, அவங்க இருக்க மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தா வந்து அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்க மாதிரி தெரியும். அவர் வந்து அவன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வந்து அது வந்து காஞ்சிபுரத்தில் இருப்பார். அப்புறம் எனக்கு ஆச்சரியமாயிடும். எப்படி வந்து நமக்கு வந்து பல நாட்கள் பயணம் செய்து வந்து ஆம், காசிக்கு போகிறதுக்கு வந்து பக்கத்தில் இருந்தோம். ஆனா வந்து ஒரு நாள் இரவில் வந்து நம்ம காஞ்சிபுரம் வந்துட்டோமே எப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ மட்டும்தான் அவருக்கு தெரிய வரும். அந்த வேடர்கள் அந்த வேடர்கள் வந்து வேறு யாரும் இல்லை, இந்த வரதராஜ பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி 2 பேரும் தான் வந்து அவரை காப்பாற்றுவதற்காண்டி வந்து அவருக்கு வேடர்கள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படின்றது அவர் வந்து மறுபடியும் வந்து திரும்ப வந்துடுவார். இப்போ வந்து அதே நேரத்தில் வந்து அப்போ வந்து அதே சமயத்தில் யாதவ பிரகாஷர் வந்து காலையில் வந்து எங்கே இவருன்னு சொல்லி தேடி தேடி பார்ப்பாங்க. ராமானுஜர் ராமானுஜர் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னோடனே வந்து சரி அவரை வந்து உடனே எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காட்டில் வந்து அவர் ஏதோ மிருகங்கள் வந்து அடித்து கொன்று விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து எல்லாரும் சொல்ல வச்சுருவாங்க. அவரும் அதை வந்து நம்பி விடுவார். இப்போ வந்து அவரும் வந்து நம்ம ஒரு பாவம் செய்திருந்தோம் அதிலிருந்து நம்ம விடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து அவரும் வந்து காசியினுடைய பயணத்தை வந்து தொடருவார். இங்கே ராமானுஜாரியர் வந்து திரும்ப வந்தானே இப்போ வந்து ஆம், சிறிது நாள் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு காஞ்சி பூரணா காஞ்சி பூரணங்களுடைய அவருடைய தொடர்பு வந்து வருது. அந்த தொடர்பு வந்து அவர் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து அவர் வந்து பழகி கொண்டிருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நாளில் வந்து அப்போ வந்து ஆம், சிறிது நாளில் வந்து கழிச்சு வந்து வந்து யாதவ பிரகாஷ் வந்து திரும்ப வரார் திரும்ப வந்தோடனே பார்த்தா வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து மறுபடியும் வந்து ராமானுஜாரியர் இருக்கார். உடனே வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் எப்படி திரும்ப வந்தார் அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து வெளிக்காட்டிக்கலாமல் நீ மறுபடியும் ஸ்கூலில் வந்துடலாமே, நல்ல வேளை நீ வந்து தப்பிச்சு வந்துட்ட, நானும் நீ வந்து ஏதோ ஒரு மிருகத்தை வந்து உன்னை அடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம், நீ மறுபடியும் ஸ்கூலில் வந்து சேரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வந்து அவர் வந்து சரி அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வந்து அவருடைய ஸ்கூலில் வந்து சேருவார். ஸ்கூலில் வந்து சேருவார். அந்த அப்போ வந்து யாமானுச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் இருப்பார். அந்த ஆச்சாரியருக்கு வந்து ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியார். அவர் வந்து அந்த ராமானுஜரை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து என்னன்னா அவருக்கு வந்து அவருடைய அந்த மதம் அவருடைய அந்த நிர்வாகத்தை பின்தொடர்வதற்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் பின்தொடர்வதற்கு வந்து ஒரு ஒரு சரியான சீடன் ஒரு சீடன் வேண்டும் என்று வந்து அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு அம், தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு 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 சீடன் வந்து காஞ்சிபுரத்தில் தோன்றுவான். அவன் தான் உனக்கு உன்னை பின்பற்றி உன்னை தொடர்பவன் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு து- அவர் அவர் பிறப்பதற்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு கணித்திருப்பார். இந்த ராமானுச்சாரியர் வந்து அப்போ வந்து பார்க்கறதுக்காண்டி காஞ்சிபுரம் வருவார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி. அப்போ வந்து அவர் வந்து அந்த யாமானச்சாரியர் அதே நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு பிராமணர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு பையன் இருக்கா அப்படின்னு. உடனே அந்த மாதிரி உடனே பார்க்கறக்காண்டி வரும்போது வந்து அவரை வந்து பார்ப்பாரு. பார்க்க உடனே தெரிந்துவிடும் அவர் தான் வந்து அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய ராமானுஜர் அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து அவரை வந்து அவருக்கு அணுக முடியாது. ஏன் அணுக முடியாதுன்னா வந்து அவர் வந்து அந்த யாதவ பிரகாஷனுடைய
அந்த ஸ்கூல்ல இருப்பாரு. அந்த ஸ்கூல் வந்து மாயாவாதத்தை பின்பற்றுவது வந்து அவருக்கு நல்லா தெரியும். அதனால வந்து அவர் வந்து வரதராஜ பெருமாளுடன் வந்து மனமிறங்கி வேண்டுவார். வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வரதராஜ பெருமாளுடன் எவ்வாறாவது வந்து மீண்டும் வந்து ஆம், ராமானுஜரை இந்த இந்த ஆம், மாயாவாதம் மாயாவாத குருவிடமிருந்து விலக்கி என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து வேண்டிக் கொண்டிருப்பார். வேண்டிக் கொண்டிருப்பார். நான் வந்து வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள்னா வரதராஜா அப்படிங்கிறவுடைய அர்த்தம் வந்து நம்முடைய வேண்டக்கூடிய வரத்தை நிறைவேற்றுபவர். அதான் வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாளிடம் அவர் வேண்டியவுடன் வேண்டுவார். இதுக்கிடையில வந்து என்ன நடக்குன்னா வந்து அந்த காஞ்சிபுரத்தினுடைய மன்னருடைய மகள் மகளுக்கு வந்து பேய் பிடித்து விடும். பேய் பிடித்து விடும். அவர் வந்து அந்த பேயை ஓட்டுவதற்கு வந்து எவ்வளவோ முயற்சி செய்வார். எவ்வளவோ முயற்சி செய்தும் வந்து அது வந்து நடக்கவே நடக்காது. உடனே என்ன பண்ணுறதுன்னா வந்து எல்லாரும் வந்து யாதவ பிரகாஷம் தான் அவர் தான் வந்து பெரிய ஒரு சன்னியாசி. அவர் வந்து கூப்பிட்டா வந்து அவர்கிட்ட வந்து பேய் வந்து விலகி விடும் அப்படின்னா. உடனே வந்து யாதவ பிரகாஷ்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேய் ஓட்டுறதுக்கு வர வேண்டும் அப்படின்னோடனே இது என்ன பெரிய விஷயம் என்னால் வந்து எளிதாக பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து இவர் வேகமாக வந்து ஒரு சில மந்திரங்களை உச்சரிப்பார். உச்சரித்த உடனே வந்து அந்த பேய் வந்து திரும்ப போகவே போகாது. போகவே போகாது. உடனே அந்த பேய் வந்து அதை கேட்டு வந்து அவரை வந்து ஒரு ஏளனம் செய்துவிட்டு வந்து என்ன சொல்லலாம் வந்து நான் வந்து ராமானுஜாரியருடைய அந்த காலில் பட்ட நீர் அந்த நீர் என் தலையில் தெளித்தால் தவிர நான் வந்து நீங்க மாட்டேன் அப்படிலாம் அந்த பேய் வந்து சொல்லிடும். உடனே வந்து அவருக்கு வந்து யாதவாச்சாரியருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆம், ஒரு 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 அவமான நிலை ஏற்பட்டுவிடும். உடனே வந்து அரசர் வந்து உடனடியாக போய் ராமானுஜாரியை வந்து அழைத்து வாருங்கள் அப்படிம்பார். ராமானுஜரை அழைத்து வாருங்கள். இப்போ அவரோட பேர் சின்ன ராமானுஜர் தான். ராமானுஜரை வந்து அழைத்து வாருங்கள் அப்படின்னா, ராமானுஜரை வந்து அழைத்து வந்தவுடன் அவர் சொன்னபடியே அவருடைய பாதங்கள் அவருடைய திருக்கமலங்களிலிருந்து அந்த தண்ணீரை தெளித்தவுடன் அந்த பேய் வந்து நீங்கிவிடும். நீங்கிவிடும். ஸோ இதை தெரிந்தவுடன் வந்து ராமானுஜருடைய புகழ் வந்து எல்லா இடங்களிலும் வந்து பரவத் தொடங்கும். பரவத் தொடங்கும். அதே நேரத்தில் வந்து ராமானுஜருக்கும் அவருடைய குருவுக்கும் உள்ள அந்த ஒரு முரண்பாடு முரண்பாடு வந்து மீண்டும் மேலும் வந்து வளரத் தொடங்கும். வளரத் தொடங்கும். மறுபடியும் ஒரு 2 விஷயங்கள் வந்து நடைபெறும். என்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல வந்து அவர் சொல்லி சர்வ கல்விதம் பிரம்ம. எல்லாமே பிரம்மம் தான் அப்படிம்பார். எல்லாமே பிரம்மம் தான். இந்த படைப்பு பிரம்மம், இந்த நீ பிரம்மம், நான் பிரம்மம். அவர் அதற்கு பிரம்மத்துக்கு தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிம்பார். அப்படிங்கிறது வந்து இது வந்து மறுபடியும் சந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 கோட்பாடுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லுவார். உடனே வந்து அதுக்கு வந்து ராமானுஜர் வந்து மறுபடியும் வந்து சொல்லுவார். இதற்குடைய விளக்கம் உண்மையிலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த இந்த உலகம் இந்த உலகம் வந்து பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. அதுதான் நம்ம பகவத்கீதையில பார்த்துருக்கோம். பகவத்கீதையில வந்து கிருஷ்ணன் வந்து இந்த உலகம் வந்து என்னை சார்ந்திருக்கின்றது அர்ஜுனா அப்படிம்பாரு. இந்த உலகம் என்னை சார்ந்திருக்கின்றது. நான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றேன். அதுதான் இதனுடைய அர்த்தமே தவிர இந்த உலகம் தான் பிரம்மம் அல்ல. எல்லாமே பிரம்மங்கிறது வந்து தவறான பிரம்மம். எப்படி அப்படிங்கிறதுனா வந்து ஒரு 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 அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து என்னன்னா வந்து ஒரு மீன் ஒரு மீன் வந்து தண்ணியில் இருக்கு. தண்ணியில் இருக்கும்போது வந்து அந்த மீன் வந்து தண்ணீரை சார்ந்து இருக்கின்றதே தவிர அந்த மீன் வந்து தண்ணீரே வந்து மீனாகி விடாது. தண்ணீரே மீனாகி விடாது. மீனே தண்ணீராகி விட முடியாது. அந்த மீன் வந்து தண்ணீரில் வந்து தோன்றி தண்ணீரிலே வந்து இறந்தும் போகின்றது. ஆனாலும் தண்ணீர் வேறு, மீன் வேறு. மீன் வந்து தண்ணீரை சார்ந்திருக்கின்றது. மீன் பிரம்மமாகிவிட முடியாது. அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அப்புறம் அடுத்து இன்னொரு என்ன வரும் அப்படின்னா வந்து நேக நானஸ்தி கிஞ்சனா அப்படிம்பார். நேக நானஸ்தி கிஞ்சனா அப்படின்னா வேறு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதாவது ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நம்மளுமே எல்லாருமே வந்து கடவுளுக்கு சமம். மாயினால் கவரப்பட்டிருக்கோம். மாயை நீங்கி விட நம்மளும் வந்து கடவுள் பிரம்மத்துடன் கலந்து விடுவோம் அப்படிம்பார். ஆனா அதுக்கு ராமானுஜர் வந்து மறுபடியும் மறுப்பார். இது வந்து இந்த இந்த விளக்கமும் தவறானது அப்படின்ட்டு வந்து என்ன சொல்லுவார்னா வந்து ஆத்மாவும் கடவுளும் தொடர்புடையவர். ஆத்மா வந்து கடவுளினுடைய அம்சம். அம்சம். இரண்டுமே வந்து ஆனா வந்து ஒன்றிலிருந்து ஒன்றை வந்து பிரிக்க முடியாதது. நான் வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதே தான். ஆனால் இதற்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னா வந்து முத்துக்கள். எப்படி வந்து ஒரு முத்துக்கள் வந்து ஒரு அந்த நரம்பில் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ
அதுபோல் வந்து நம்ம வந்து இது நாம் அனைவருமே வந்து கடவுளை சார்ந்து தான் இருக்கின்றோம். சார்ந்து தான் இருக்கின்றோம். அந்த பிரம்மம் பிரம்மம் வந்து அந்த ஒரு நரம்பை போன்றது. நரம்பை போன்றது. ஆனால் அதில வந்து ஒவ்வொரு நரம்பு வேறு, முத்துக்கள் வேறு. நரம்பை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நரம்பு இல்லாமல் இருப்பது இல்லாவிட்டால் அந்த முத்துக்கள் வந்து கோர்வையாக இருக்கவே முடியாது. அதேமாரி ஒவ்வொரு முத்துக்களும் வந்து தன்மையில் வேறுபட்டு தான் இருக்கின்றது. அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்வார். வந்து கிருஷ்ணன் சொல்றார்ன்னா, "மதக பிரவர்த்தம் நாண்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகண இவ." சூத்ரே மணிகண இவ அப்படிம்பார். அர்ஜுனா, எல்லாமே வந்து எப்படி முத்துக்கள் அந்த ஒரு நரம்பை சார்ந்திருக்கின்றதோ, அதுபோல் இருந்து அனைத்துமே வந்து என்னை சார்ந்திருக்கின்றன அப்படிம்பார். அதுதான் வந்து இந்த இதனுடைய அர்த்தம் அப்படிம்பார். நான் வந்து இதை கேட்டவுடன் வந்து அவரால் வந்து பொறுத்துக்கொள்ளவே முடியாது. யாதவ பிரகாஷ். அவரை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவருடைய குருகுலத்திலிருந்து அவரை வந்து நீக்கி விடுவார். குருகுலத்திலிருந்து அவரை நீக்கி விடுவார். அவருக்கு வந்து ராமானுஜருக்கு வந்து என்ன சொல்வது என்று புரியாது. புரியாதோனே அவருக்கு வந்து மறுபடியும் வந்து காஞ்சி பூர்ணன். காஞ்சி பூர்ணாவுடைய வந்து உள்ள பழக்கம் வந்து மறுபடியும் வந்து தொடரத் தொடங்குவார். காஞ்சி பூர்ணங்கிறது வந்து ஒரு சூத்திர குலத்தை சார்ந்தவர். சூத்திர குலத்தை சார்ந்தவர். அவர் வந்து என்னன்னா வந்து வரதராஜ பெருமாளுக்கு வந்து மிகவும் வந்து பக்தி சேவையில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கும். எப்பொழுதும் ஈடுபட்டு அவருடைய முக்கிய சேவை என்னன்னா வந்து வரதராஜ பெருமாளுக்கு வந்து அந்த விசிறுவது விசிறுவது அதுதான் வந்து அவருடைய முக்கிய சேவை. அப்புறம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி விசிறி கொண்டிருக்கும்போது வந்து அவர் வந்து அஹ், நேரடியாக வந்து வரதராஜ பெருமாள் லட்சுமியிடம் பேசுவார். அவர் வந்து அவருக்கு முன்னாடியே பேசிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான பழக்கம். எப்படி வந்து ஒரு கணவன் மனைவி வந்து யாராவது ஒருத்தங்க மூணாவது நபர் இருக்கும்போது வந்து சில தனிப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் அப்படின்னா வந்து அவர் நேரடியாக வந்து வரதாச்சி பெருமாளை கேட்க அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த பக்தர். இருந்தாலும் வந்து அவர் வந்து சூத்திர கணத்தில் பிறந்தவர். சூத்திரர் அவர். சூத்திரர். ஆனா ராமானுஜருக்கு வந்து அவர் மேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருக்கும். அவரிடம் வந்து சென்று சரணடைந்து அவரை வந்து குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அவர்கிட்ட வந்து செல்வார். செல்வார். ஏன்னா வந்து ராமானுஜர் வந்து பார்த்தது வந்து ம், வந்து அவருடைய மதத்தை பார்க்கவில்லை. அவருடைய அவருடைய அந்த பக்தியை மட்டும்தான் பார்த்தார். அதுதான் கிருஷ்ணன் சொல்றேன் வந்து சத்துர்வார்ணியம் மாய மாய சாஸ்திரம் மயா சாஸ்திரம் குணகர்ம விபாகஷக அப்படின்னா அர்ஜுனா, இந்த மூன்று மூன்று விதமான குணங்களுக்கு அடிப்படையில் மற்றும் கர்மங்களின் அடிப்படையில் நான் 4 பிரிவுகளை வைத்திருக்கிறேனே தவிர ஒருவனுடைய பிறப்பின் அடிப்படையில் அல்ல. பிறப்பின் அடிப்படையில் அல்ல அப்படிம்பார். அவனை ஆனா வந்து அவருடைய வந்து காஞ்சிபுரம் வந்து மறுத்து விடுவார். காஞ்சிபுரம் வந்து நான் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். நீயோ வந்து பிராமணர்கள், அதுவும் பிராமணர்களிலே உயர்ந்த குலத்தில் பிராமணர்களிலே பலவிதமான பிரிவுகள் இருக்கு. அதில் ராமானுஜாரியர் பிறந்தது வந்து பிராமண குலத்திலே மிகவும் உயர்ந்த பிரிவு. அந்த பிரிவில் பிறந்தவன். அதனால வந்து நான் ஒரு பொழுதும் முன்னே வந்து உனக்கு தீட்சை கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுவான். மறுத்து விடுவான். ஆனாலும் இருந்தாலும் வந்து ராமானுஜனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து ம், திரும்ப திரும்ப வேண்டுகோளுக்கு இணங்க உனக்கு தீட்சை கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு வந்து பெருமாளினுடைய சேவையில் ஈடுபடுத்துகின்றேன் அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லணும்னா தினசரி வந்து ராமானுஜருக்கு வந்து ம், தண்ணீர் கொண்டு வர அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அந்த ஒரு சேவையை வந்து நியமிப்பார். அதன்படி வந்து ராமானுஜர் வந்து அந்த சேவையை வந்து மிகவும் வந்து ஒரு அன்புடன் வந்து பின்பற்றி கொண்டிருப்பார். பின்பற்றி கொண்டிருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து நல்ல ஒரு ஆஹ், அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பண்பு ஒரு வேத பரிமாற்றம் இருக்கும். வேதாந்த பரிமாற்றம் இருக்கும். ஆன்மீக பரிமாற்றம் இருக்கும். மிகவும் வந்து சந்தோஷமாக இருப்பார். அப்போ வந்து எப்படியாவது வந்து அவர் வந்து தனக்கு தீட்சை தான் கொடுக்க மறுத்து விட்டார். அவருடைய குருவினுடைய பிரசாதம் அவருடைய அந்த உண்ட உணவினுடைய மீதம் அதையாவது எப்படியாவது சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு வந்து கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒரு நாள் வந்து காஞ்சிபுரம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து மதிய உணவுக்கு வந்து அழைப்பார் ராமானுஜர். அழைத்தவுடன் வந்து சரி அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து வரேன்றுவார். அவருடைய மனைவி ரக்ஷாம்பாள். ரக்ஷாம்பல்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான உணவை வந்து தயார் செய்ய வேண்டும் தயார் செய்துட்டு இருப்பாங்க. சரி குருவை வந்து கூப்பிட்டு வருவதற்காண்டி சிக்ஷகுரு வந்து சிக்ஷகுரு 2 பேர் இருக்கும். இப்போ அவர் சிக்ஷகுருவை வந்து ஏற்றுக்கொள்வார். குருவை வந்து வந்து நம்ம வந்து அழைத்து செல்வதற்காண்டி வந்து அவர் வந்து அஹ், ராமானுஜர் வந்து புறப்பட்டு செல்வார். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா வந்து காஞ்சிபுரம் வந்து மற்றொரு வழியில் வந்து
ராமானுஜருக்கு தெரியாம வந்து வேமா அவருக்கு முன் அவர் அங்கு அவருடைய மடத்திற்கு செல்வதற்கு முன்னாடி அவர் வந்து வீட்டுக்கு சென்று விடுவார். சென்றவுடன் வந்து அவருடைய மனைவி ரக்ஷாமல்ட்ட வந்து எனக்கு வந்து வேறு அலுவல்கள் இருக்கின்றது. உடனடியாக நான் வந்து செல்ல வேண்டும். எனக்கு அதனால வந்து உடனடியாக வந்து நான் உணவு ஏற்றுக்கொண்டு சென்று விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக சாப்பிட்டுவிட்டு கிளம்பிடுவார். அப்பதான் வந்து அவர் வந்து அந்த கோயிலுக்கு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வார். கோயில் சென்றா வந்து அங்கே வந்து காஞ்சிபுரம் இருக்க மாட்டார். உடனே எங்கேன்னு தேடிட்டு இருப்பார். அதுக்குள்ள வந்து அவர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு வந்து கிளம்பிடுவார். சாப்பிட்டு வந்து கிளம்புனது வந்து ரக்ஷாம்பாலம் வந்து மிக உயர்ந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சூத்திரருக்கு பரிமாறணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அஹ் கிருஷ்ணனுடைய அந்த பகவத்கீதையுடைய ஸ்லோகத்திற்கு எதிர்மறையான ஒரு எண்ணம். எதிர்மறையான எண்ணம். அவர் பிறப்பிலிருந்து சூத்திரர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவர் சாப்பிட்ட உணவை வந்து எடுத்து தூர எறிந்து விடுவார். மற்ற சூத்திரர்களுக்கு வழங்கிவிட்டு அவர் உட்கார்ந்த இடம் எல்லா இடத்தையுமே வந்து அவர் வந்து நன்றாக வந்து அந்த அந்த சாணி போட்டு மொழுகி துடைத்து விடுவார். துடைத்து விட்டு அப்புறம் வந்து குளித்து விட்டு மீண்டும் வந்து ராமானுஜருக்கு வந்து சமைக்க தொடங்குவார். உடனே ராமானுஜர் வந்து வேகமா வந்து அப்பதான் ராமானுஜருக்கு தெரிய வரும். ராமானுஜா நீ என்ன இங்க இருக்க? காஞ்சிபுரம் உன் வீட்டுக்கு அப்பயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னே உடனே வந்து அவருக்கு வந்து வேக வேகமாக திரும்ப வருவார். திரும்ப வந்தோடனே வந்து மனைவியிடம் கேட்பார், எங்க காஞ்சிபுரம் நாங்கள் காஞ்சிபுரம். ஓ அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னே அப்படியா அப்படின்ட்டு ஓகே அவர் சாப்பிட்ட உணவு எங்க அப்படின்னே ஓ அப்படியா அதை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் வந்து மீதத்தை வந்து நான் வந்து மற்ற சூத்திரர்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை இடத்த நல்லா சுத்தமாக்கிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஒரு சூத்திரர் இருந்த இடத்துல வந்து நல்லா தூய்மைப்படுத்திட்டேன். உடனே வந்து அவருக்கு வந்து மிகவும் கடுமையான கோபம் வந்துவிடும். மிகவும் கடுமையான நான் வந்து அவருடைய அந்த பிரசாதத்திற்காண்டி அவர் இது பலமுறை ஏங்கி கஷ்டப்பட்டு அவரை வற்புறுத்தி இங்கே கொண்டு வந்து நீ இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கீ அப்படின்னு சொல்லி வந்து அவளை வந்து திட்டத் தொடங்குவார். அது வந்து நடந்து கொண்டு இருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இது நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து ஆம், ம், இந்த சமயத்தில் வந்து யமுனாச்சாரியா தான் வந்து கண் ஸ்ரீரங்கம் மடத்தை வந்து வழிநடத்துபவர். அந்த ஸ்ரீரங்கம் மடத்தை வழிநடத்தக்கூடிய யமுனாச்சாரியாவுக்கு வந்து மிகவும் வயதாகிவிடும். மிகவும் வயதாகிவிடும். மிகவும் வயதாகிட்டு வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து தெரிய வரும். எப்படி வந்து இப்போ வந்து ராமானுஜர் வந்து யாதவ பிரகாஷனுடைய பள்ளியில் இல்லை. இப்பொழுது வந்து காஞ்சிபுரனுடைய அவர் அவர் கீழே வந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அவர் வந்து மிகவும் மகிழ்ச்சி ஆகிவிடும். இதுதான் சரியான தருணம் அவரை இங்கே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாபூர்ணன் வந்து பெரிய நம்பி அவருடைய மற்றொரு பெயர். மகாபூர்ணன் வந்து நீ போய் சென்று உடனடியாக காஞ்சிபுரம் சென்று ஆம், ராமானுஜரை அழைத்து வா அப்படிம்பார். உடனே வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் அந்த காலத்தில் வந்து நடந்து தான் செல்ல வேண்டும். 4 நாட்கள் ஆகும். 4 நாட்கள் ஆகும். உடனே வந்து அவர் வேக வேகமாக வந்து சென்று வந்து அவர் வந்து வந்து அவரை சென்று அழைத்து வருவார். அழைத்து வரும்போது வந்து வந்து அவர் அழைத்து சென்று திரும்ப வருவதற்கு வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து யமுனாச்சாரியர் வந்து உனக்கு ஒரு செய்தி வைத்திருக்காரு. அதை வந்து கேட்பதற்கு நீ உடனடியாக வர வேண்டும் அப்படிம்பார். உடனே வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிவிடும். உடனே வந்து சரி வேகமா போகலாம் அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி வருவாங்க. அந்த போய் வர நேரம் 4 நாட்கள் 8 நாட்களில் வந்து யமுனாச்சாரியர் வந்து தன்னுடைய உடலை விட்டு நீங்கி விடுவார். உடனே வந்து அவருக்கு வந்து அவருடைய ராமானுஜருக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. தன்னுடைய தலையிலும் இருதயத்திலும் எடுத்து அழுகத் தொடங்குவார். தன்னுடைய அஹ், துரதிர்ஷ்டத்தை நினைத்து அழுகத் தொடங்குவார். உடனே வந்து அவர் அழுகத் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த யமுனாச்சாரியனுடைய உடலை சென்று பார்க்கதற்காண்டி செல்வார். அந்த உடலை சென்று பார்க்கும்போது என்னன்னா வந்து அவருடைய யமுனாச்சாரியனுடைய கை விரல்களில் வந்து 3 விரல்கள் வந்து மடங்கி இருக்கும். 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருக்கும். உடனே வந்து அவர் வந்து அவருடைய யமுனாச்சாரியனுடைய மற்ற சீடர்களிடம் கேட்பார். அவருடைய விரல்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் மடங்கி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே வந்து அவருக்கு வந்து இல்லையே எப்பொழுதுமே இப்படி இருக்காது. இப்போதான் மடங்கியிருக்கு. ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி நாங்களும் இப்பதான் பார்க்குறோம் அப்படிம்பாங்க. உடனே ராமானுஜர் வந்து அவருடைய பக்கத்தில் செல்வார். பக்கத்தில் செல்வார். பக்கத்தில் சென்றவுடன் வந்து அவருக்கு வந்து த- த- தன்னோட சொ- தனக்கு சொல்ல விரும்பிய செய்தி என்ன அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியாமலே போய்விடும். அப்போ வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஸ்ரீரங்க பெருமாள் ஸ்ரீரங்கன் ரங்கநாதரை நினைத்து அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வந்து மற்றும் யமுனாச்சாரியனுடைய குருவை நினைத்து கொண்டிருக்கும் போது வந்து அவர் வந்து 3 விஷயங்கள் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா வந்து நான் வந்து பக்தியை பற்றி மற்றும்
அந்த சரணாகதி சரணாகதியை பற்றி அனைவருக்கும் மற்றும் எடுத்து பரப்புவேன். இந்த உலகம் முழுவதும் பக்தி மற்றும் சரணாகதியை பற்றி பரப்புவேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த ஒரு 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 விரல் ஒரு விரல் வந்து மீண்டும் வந்து விரிந்து வரும். அடுத்து வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து நான் வந்து வேதாந்த சூத்திரம் வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து நான் வந்து பாஷ்யம் பொருளுரை பொருளுரை எழுதுவேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த இரண்டாவது விரலும் வந்து மறுபடியும் வந்து இயல்பு நிலைக்கு வந்துவிடும். அப்புறம் மூன்றாவது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து பராசரனுடைய புகழை வந்து மீண்டும் நிலைநாட்டுவேன். ஒரு இந்த 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 மடத்தினுடைய பரம்பரையில் குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சிஷ்யருக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த சிஷ்யருக்கு வந்து அவருடைய பெயரை சூட்டி அவருடைய பெயரை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா அப்படியே மூன்றாவது பராசரர் தான் விஷ்ணு புராணத்தை எழுதியவர். விஷ்ணு புராணத்தில் இருந்து பராசரர் அந்த மூன்று விரல்களும் வந்து மறுபடியும் வந்து இயல்பு நிலைக்கு வந்துவிடும். உடனே எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வந்து அப்படியே ஒரே வியப்பாகிவிடும். எப்படி இந்த ராமானுஜரம் யமுனாச்சாரியர் வந்து சந்தித்தது கூட கிடையாது. அவருடைய அந்த நிறைவேறாத ஆசைகளும் வந்து இவருக்கு எவ்வாறு தெரிந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம். உடனே வந்து அதற்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ராமானுஜர் தான் வந்து இந்த மடத்தை மீண்டும் வழிநடத்தி செல்வதற்கு வந்து ஒரு சரியான நபர் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ராமானுஜருக்கு வந்து யமுனாச்சாரியனுடைய அந்த கடைசி கடைசியான அவருடைய அந்த ஈமச் சடங்குகள்லாம் முடிந்தவுடன் மீண்டும் வந்து காஞ்சிபுரம் வந்து தன்னுடைய அரண்மனைக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கே வந்து திரும்பி காஞ்சிபுரம் இல்லை ராமானுஜர் வந்து காஞ்சிபுரத்துக்கே திரும்ப வந்துடுறார். அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து காஞ்சிபுரம் பூரணம் அவருக்கு வந்து சேவை செய்ய வந்து தொடங்குறார் மறுபடியும். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 6 கேள்விகள் இருக்கின்றது. 6 கேள்விகளை வந்து என்னன்னு சொல்ல மாட்டார். நானே வந்து காஞ்சிபுரம் வந்து என்ன சொல்லுவார்னா வந்து நான் வந்து வரதராஜ பெருமாளிடம் கேட்டு வந்து அந்த ஒரு 6 கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்கின்றேன் அப்படிம்பார். பதில் சொல்கிறேன் என்ன கேள்வின்னு சொல்ல மாட்டார். ஆனால் அந்த 6 கேள்விகளுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய பதில் வரதராஜர் கொடுக்கக்கூடிய பதில் வந்து இந்த 6 பதில் நாராயணர் ஸ்ரீமன் நாராயணர் அவர் தான் வந்து முழு முதற் கடவுள். அதற்கு மேல் வந்து உயர்ந்தது யாரும் கிடையாது. ஒன்றாவது. இரண்டாவது வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டுமே வந்து வேறுபட்டது. இரண்டும் வந்து ஒன்று கிடையாது. அந்த துவைத்தத்துக்கு வந்து எதிர்மறையானது. அப்புறம் வந்து பிரபத்தி பிரபத்தி சரணாகதி தான் வந்து நான் வந்து மோட்சத்திற்கு வந்து ஒரே வழி வந்து மோட்சத்துக்கு ஒரே வழி வந்து சரணாகதி. அப்புறம் வந்து அந்த இறக்கும் சமயத்தில் வந்து நான் வந்து சரணாகதி அடைந்த ஒரு பக்தர் இறக்கும் சமயத்தில் வந்து கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், நாராயணனை நினைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படிமா. ஏன் அப்படின்னா வந்து நான் நினைப்பேன் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு பக்தனை வந்து நான் நினைப்பேன் அப்படிம்பார். நான் நினைத்து நான் வந்து ஏற்றுக்கொள்வேன். அதனால் சரணாகதி நடக்கக்கூடிய பக்தர் வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்பார். அப்புறம் வந்து அந்த மோட்சம் யார் சரணாகதி அடைந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிறவியினுடைய முடிவில் வந்து மோட்சம் வந்து நிச்சயம். அப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணுறான்னு சொல்கிறேன்னா வந்து மகாபூர்ணர் தான் வந்து யமுனாச்சாரியனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சீடர். அவர் தான் வந்து அவரை திரும்ப வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து செல்வர முன்னாடி அவரிடம் வந்து நீ வந்து தீட்சை பெற்றுக்கொள், உன்னுடைய ஆச்சாரியராக ஏற்றுக்கொள் அப்படிம்பார். உடனே வந்து இதுதான் வந்து அவருடைய சொன்ன அந்த ஒரு 6 விஷயங்கள். உடனே என்ன சொன்ன உடனே வந்து ராமானுஜர் வந்து உடனடியாக கிளம்பி மகாபூர்ணை சந்திக்க வந்து வந்து கிளம்பி செல்வார். அதே நேரத்தில் வந்து என்ன இருக்குன்னா வந்து மகாபூர்ணா வந்து மடத்தை வழிநடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ராமானுஜர் தான் வந்து நம்முடைய குரு யமுனாச்சாரியர் வந்து முடிவு செய்தவர் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை பார்க்கறதுக்கு வந்து திரும்ப வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து சேர்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி 2 பேருமே வந்து மதுராந்தகத்தில் வந்து சந்திப்பார்கள். மதுராந்தகம் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க மதுராந்தகம். மதுராந்தகத்தில் சந்தித்த உடனே வந்து 2 பேரும் சந்தித்த உடனே வந்து ராமானுஜர் வந்து உடனடியாக வந்து எனக்கு தீட்சை வேண்டும் அப்படிம்பார். அதுக்கு வந்து மகாபூர்ணர் சொல்லுவார் வந்து சரி அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காஞ்சிபுரத்துக்கு செல்லலாம், இல்லாட்டி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு செல்லலாம், வரதராஜ பெருமாள் இல்லாட்டி ஸ்ரீரங்கநாதர் வந்து தீட்சை எடுக்கலாம். இல்லை அது வரைக்கும் நான் இருப்பேன் என்னன்னு சொல்ல முடியாது, எனக்கு தீட்சை உடனடியாக மதுராந்தகத்திலே வேண்டும் அப்படிம்பார். எங்கள் மதுராந்தகத்தில் உள்ள ஒரு கோயிலில் வந்து
தீட்சை பெறுவார். அந்த தீட்சை பெற்ற இடம் மதுராந்தகம். மதுரை தீட்சை பெற்றதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து நீங்கள் வந்து என்னுடன் தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு மகாபூர்ணா மற்றும் அவருடைய மனைவி வந்து ராமானுஜருடன் அவருடைய வீட்டில் வந்து ஒரு ஒரு பகுதியில் வந்து தங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அஹ், அதற்கு ராமானுஜனுடைய மனைவி வந்து வைஷ்ணவர்களை வந்து தொடர்ந்து வந்து தவறாக வந்து நடத்தி கொண்டிருப்பார். ஒரு முறை வந்து ராமானுஜனுடைய வீட்டுக்கு வந்து சில வைஷ்ணவர்கள் வருவார்கள். அந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஏதாவது வந்து உணவு இருக்கின்றதா என்று கேட்பார்கள். அப்போ வந்து அவருடைய மனைவி ரக்ஷாம்பாள் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமையல் கட்டில் வந்து போயிட்டு சொல்லிடுவாங்க. உடனே அந்த ராமானுஜருக்கு வந்து மிகவும் வந்து வருத்தமாகிவிடும். என்ன இது ஒரு வைஷ்ணவர்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு கேட்டு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி. அப்போ வந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாரு. பார்த்தா வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து அங்கே வந்து உணவுலாம் இருக்கும். உடனே வந்து அவர் வந்து அதை வந்து அந்த வைஷ்ணவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய மனைவி வந்து மிகவும் கடிந்து கொள்வார். எப்படி ஏன் இந்த மாதிரி நீ சொல்ற? அப்படின்னு நான் வந்து அந்த ம், வந்து அவங்க வந்து அந்த சூத்திர வழியில் வந்து வைஷ்ணவர்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து நான் உணவு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த விதமா என்ன நடக்கும்னா வந்து தன்னுடைய அ மகாபௌர்ணவுடைய மனைவி அவர்களுக்கும் இவர்களுக்குமே வந்து ஒரு விவாதம் நடந்துவிடும். என்ன அப்படின்னா வந்து 2 பேருமே வந்து அந்த கிணற்றுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர செய்வார்கள். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு 2 பேரும் வந்து கொண்டிருக்கும்போது வந்து மகாபௌர்ணனுடைய மனைவியினுடைய குடத்தில் இருந்த தண்ணீர் வந்து ராதாம்பரனுடைய குடத்திற்கு வந்து ரக்ஷாம்பாளனுடைய குடத்திற்கு வந்து வந்துவிடும். உடனே வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் கோபத்தில் பார்த்து செல்ல முடியாத எப்படி உன்னுடைய குடத்திலிருந்து என்னுடைய குடத்துக்கு தண்ணி வந்து விட்டது பார் அப்படின்னு. 2 பேருமே பிராமணர்கள் தான். ஆனால் வந்து ரக்ஷாம்பல் அந்த பிராமண குலம் வந்து மிகவும் உயர்ந்த குலம். அந்த அளவுக்கு உயர்ந்த குலம் கிடையாது. மகாபர்ணனுடைய பிராமண குலம். பிராமணத்திலே பழைய பிரிவுகள் இருக்கின்றது. அந்த ரக்ஷாம்பல் அந்த பிரிவு வந்து மிகவும் உயர்ந்த பிரிவு. அதனால வந்து இது வந்து இப்ப உடனே வந்து இந்த விஷயம் வந்து மகாபூர்ணாவுக்கு தெரிய வரும். உடனே வந்து அவரும் வந்து அவருடைய மனைவியும் வந்து ராமானுஜரிடம் சொல்லாமல் இரவுடன் இரவாக வந்து திரும்ப மீண்டும் வந்து விடுவார்கள். மீண்டும் வந்து கிளம்பி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்று விடுவார்கள். உடனே வந்து பாப்பார் வந்து ராமானுஜர் பாப்பார் எங்கே தன்னுடைய குரு எங்கே குரு பத்தினி எங்கன்னு சொல்லி பாப்பா வந்து 2 பேருமே இருக்க மாட்டாங்க. உடனே ரக்ஷாமால்கிட்ட கேட்பார் என்ன அவங்க 2 பேருமே காணுமே உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு வந்து அவன் வந்து இருந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது மேபி அதனால கூட அவங்க திரும்ப போயிருக்கலாம் வந்து அவருக்கு மீண்டும் மிகவும் கோபம் வந்து விட்டு அப்பொழுது வந்து அவர் என்ன சொல்லுவார்னா வந்து அது சந்நியாசத்தை எடுக்க வந்து எடுக்க முடிவு செய்து விடுவார். தன்னுடைய மனைவியை வந்து மீண்டும் தன்னுடைய அவர் மனைவியினுடைய தந்தையிடம் சென்று ஒப்படைத்துவிட்டு வரதராஜ பெருமாளினிடமே நேரடியாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு அப்பொழுது அவருடைய பெயர் வந்து எத்திராஜ். எத்திராஜ்ங்கிறது அவருக்கு மற்றொரு பெயர் வந்து வரதராஜ பெருமாள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் எத்திராஜ். வரதராஜ பெருமாள் நேரடியாக சந்நியாசம் பெற்றுக்கொள்வார். பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் வந்து மீண்டும் வந்து ஸ்ரீரங்கம் சென்று தன்னுடைய மடத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி வந்து எல்லா இடங்களிலும் வந்து பறக்கத் தொடங்குவார். அப்போ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அஹ், அப்போ வந்து அந்த ஒரு அஷ்டக்ஷரி மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தெரிந்து கொள்வதற்காண்டி வந்து அவர் வந்து கோஷ்டி பூர்ணா வந்து அவருடைய திருக்கோஷ்டியை நம்பி அவருடைய இன்னொரு பேர் வந்து திருக்கோஷ்டியை நம்பி அவரை வந்து சென்று பார்க்க சொல்லுவாங்க. பார்க்க தொடங்கினே வந்து அவருக்கு வந்து அவர் கீழே வந்து கேட்டு வந்து இந்த அஹ், அஷ்டக் அஷ்டக் அஷ்டக்னா எட்டு சிலபிள் கொண்ட மந்திரம். 8 சிலபிள் கொண்ட மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறக்காண்டி வந்து 17 முறை சொல்வார். 17 முறையும் வந்து கோஷ்டிபுரம் வந்து சொல்லவே மாட்டார். அப்புறம் 18வது முறை சொல்லும்போது வந்து அவருடைய அர்த்தத்தை வந்து சொல்லிவிட்டு, இதை வந்து இந்த மந்திரத்தை வந்து நீ வந்து வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. ம், யாரிடமும் சொல்ல இந்த மந்திரம் வந்து தகுதியுடைய உண்டவர்கள் மட்டும்தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். மற்ற யாரும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மந்திரத்தினுடைய பெற்றவர்கள் வந்து மீண்டும் வந்து உடனடியாக வந்து வைகுண்டம் சென்று விடுவார்கள். வைகுண்டம் சென்று விடுவார்கள். ஆனால் வந்து நீ இந்த மந்திரத்தை வந்து ஒரு தகுதியற்றவரிடம் இருந்து சொன்னால் வந்து நீ வந்து என்ன ஆயிடும்னா வந்து நீ வந்து நரகத்தை சென்றடைவாய் அப்படிம்பார். உடனே ராமானுஜர் இதை கேட்டு வந்து ஆம், யோசிப்பார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே வந்து திருக்கோஷ்டியில் வந்து அங்கே வந்து ஒரு கோபுரத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு உடனடியாக அங்கு உள்ள ஒரு கோபுரத்தின் மேல் நின்று கொண்டு அனைவரையும் அழைத்துக்கொண்டு வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பார். உறக்க உச்சரிப்பார். உடனே வந்து அவருடைய அந்த கோஷ்டி பூர்ணாவுக்கு வந்து தெரிய வரும்.
உடனே வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இந்த மந்திரத்தை நான் வந்து ரகசியமாக வச்சுக்க சொன்னேனே, யாரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி பண்ண அப்படின்னு வந்து உடனே வந்து அது வந்து அந்த வைஷ்ணவ அபராதம் குருவுக்கு எதிர்த்து சொல்லிட்டே அப்படின்னு நீ வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு செல்ல போகின்றாய் அப்படின்னு. அதற்கு வந்து அவர் வந்து ராமானுஜர் வந்து மிகவும் அமைதியாக என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து அஹ், நான் ஒருவன் நரகத்துக்கு செல்வதா மற்ற இவ்வளோ ஒரு பேர் வந்து வைகுண்டம் செல்கின்றார்கள் வந்து நான் வந்து நரகத்திற்கு செல்வதற்கு தயார் அப்படிம்பார். சிலந்து தயார் உடனே வந்து அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அவருடைய அந்த ஒரு கருணை, ராமானுஜருடைய கருணை உள்ளம், அத்தனை பேருடைய நான் நரகத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து சொல்லுவார். உடனே அந்த அவர் அதை கேட்டு வந்து உடனே வந்து அந்த திருக்கோஷ்டியை நம்பி ஆஹ், கோஷ்டி பூர்ணா அவர் வந்து அவருக்கு வந்து எம்பெருமனார் அப்படிங்கிற ஒரு பேர் அளிப்பார். பெருமாளை விட சிறந்தவர் அப்படின்னு எம்பெருமனார் அப்படின்னு சொல்லி வந்து எம்பெருமானை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு பெயர் சுட்டுவார். பேர் சுட்டுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ராமானுஜர் வந்து மிகவும் வந்து அந்த மூன்று மூன்று அந்த மூன்று சபதங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா அவருடைய குருவுக்கு, அதை வந்து நிலைநாட்டுவதில் வந்து மிகவும் வந்து மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். பக்தியை வந்து எல்லா முறையும் பரப்புவார். ஆழ்வார்களுடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அந்த ஆழ்வார்கள் வந்து சொல்லக்கூடிய பாசுரங்கள் வந்து அந்த 4000 பாசுரங்கள், மொத்த பாசுரங்கள். அந்த 4000 பாசுரங்களை வந்து மீண்டும் ஆம், பரப்புவது அதுவும் வந்து யமுனாச்சாரியனுடைய ஒரு குறிக்கோள். அதையும் வந்து ராமாயணத்தில் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அதனுடைய இரண்டாவது ஒரு இது வந்து வேண்டுகோள் வந்து அந்த பாஷ்யம் பாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு வந்து பாஷ்யம் எழுது. அப்போ வந்து ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா பிரம்மசூத்திரத்தினுடைய அந்த ஒரு பதிப்பு பதிப்பு வந்து காஞ்சிபுரத்தில் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கும். காஷ்மீரில் வந்து அங்கே வந்து ஒரு சாரத பீடம் அப்படிங்கிற ஒரு பீடம் இருக்கும். அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ உடனே கூரேஷ்ங்கிறது வந்து ஆஹ், ராமானுஜரனுடைய ஒரு மிக சிறந்த ஒரு சீடர். கூரேஷும் ராமானுஜரையரும் வந்து காஷ்மீருக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. காஷ்மீர் போனோடனே வந்து அங்கே பார்த்தோன்னே வந்து அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த 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 வேதாந்த சூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்தை வந்து நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர அதை வந்து ஒரு நகல் ஒரு காப்பி எடுத்துக்கிறதுக்கோ எடுத்து செல்வதற்கோ அனுமதி இல்லை அப்படின்றவாங்க. அப்படி சொன்னோடனே வந்து சரி அந்த கூரேஷும் இவரும் வந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கூரேஷ்க்கு வந்து அவருடைய மெமரி வந்து அந்த அவருடைய ஞாபக சக்தி அந்த ஃபோட்டோ மெமரி மாதிரி அதை வந்து ஒருக்க அவர் பார்த்துட்டாருன்னா வந்து அவருக்கு வந்து அப்படியே ஞாபகம் வரும். உடனே கூரேஷ் வந்து வந்து சொல்ல சொல்ல வந்து அந்த அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து ராமானுஜர் வந்து பாஷ்யம் எழுதுவார். ஸோ அந்த குருவினுடைய அந்த இரண்டாவது சத்தியம் அதை வந்து நிறைவேற்றுவார். அந்த மூன்றாவது சத்தியம் வந்து பரசர அப்படிங்கிறது வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சீடருக்கு பெயரும் சூட்டுவார். அந்த பரசராங்கிறது வந்து யாருன்னா வந்து குரேஷனுடைய மகன். குரேஷனுடைய மகன் அந்த குரேஷனுடைய மகன் வந்து எப்படின்னா ஆக்சுவலி உண்மையிலே வந்து அவர் வந்து ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதனுடைய மகன்கள். அவர் வந்து குரேஷனுடைய ஆம், பாதுகாப்பில் வந்து இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து ஒருத்தர்களுக்கு வந்து த- வந்து அவருக்கு வந்து தீட்சை அளித்து பரசரா என்று பெயர் சுட்டுவார். பெயர் சுட்டுவார். அந்த பரசரத்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மடத்தை வந்து ராமானுஜருக்கு தொடர்ந்து பின்தொடங்குவார். அந்த ராமானுஜர் வந்து எல்லாத்துக்குமே வந்து சமமாக இருந்தார். எல்லாமே வந்து அவர் வந்து ஆம், ம், ம், பலவிதமான கதைகள் இருக்கின்றன. நம்ம வந்து ராமானுஜர் கதைகள் வந்து பார்த்து வந்து மிகவும் வந்து ஒரு குறைஞ்ச பட்சம் தான் பார்த்தோம். அவர்கள் வந்து அந்த எப்படி வந்து ஒரு சூத்திரரை வந்து குருவாக வந்து ஏற்றுக்கொள்ள வந்து அவர் வந்து தயாராக இருந்தார். அப்புறம் வந்து பக்தியை வந்து யாருன்னு பார்க்காம வந்து தயவு தட்சிணை பார்க்காமல் வந்து அந்த எப்படி வந்து அந்த கோஷ்டி பூர்ணம் கேட்டு வந்து அனைவருக்கும் வந்து பரப்பினார். அப்புறம் வந்து அவர் வந்து ஆம், ஜெயின் முஸ்லீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவருடைய பக்தராக வந்து வந்து மாறினார். அதற்கப்புறம் அதனால வந்து பார்த்தா வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து சமீபமாக சமீபமாக வந்து அவருக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஹைதராபாத் பக்கத்தில் வந்து 216 அடி உயரத்தில் வந்து ராமானுஜருக்கு வந்து ஒரு சிலை எழுப்பப்பட்டது. அது வந்து இப்போ இப்போ சமீபத்தில் தான் எழுப்பப்பட்டது. அதை வந்து திறந்து வைத்தவர் கூட வந்து நம்முடைய பிரதம மந்திரி மோடி தான் வந்து அதை வந்து திறந்து வைத்தார். ஸோ அந்த சிலை வந்து அவருக்கு வந்து அவருடைய அவருடைய சிறப்புக்காண்டி அவருடைய தோன்றி நாளை ஒட்டி நிறுவப்பட்டது. அப்படி. ஸோ ராமானுஜருடைய கடைசி போதனைகள் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து 120 வருடங்கள் இருந்தார். 120 இருந்தார். எல்லா எல்லா வைஷ்ணவர்கள்
வைஷ்ணவர்கள் அனைவருமே வந்து ஒரு ஒரு தன்னுடைய குருவை குருவை போல் வழிநடத்த வேண்டும். வைஷ்ணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வைஷ்ணவத்தை பின்பற்றுபவர்கள். அப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் மற்றும் ஆழ்வார்கள், ஆழ்வார்களினுடைய போதனைகள், போதனைகளை வந்து மேல வந்து முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னுடைய புலன்கள், புலன்களுக்கு ஒரு பொழுதும் அடிமையாகக்கூடாது. அடிமையாகக்கூடாது. ஒரு பொழுதுமே வந்து அப்புறம் வந்து ஞானம். ஞானம் வந்து இந்த ஒரு ஜட ஞானம். ஜட ஞானத்திற்கு மட்டும் வந்து அந்த மட்டும் பெற்றுக்கொண்டு அதன் 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 அது திருப்தி அடையாதே அப்படிங்கிறார். திருப்தி அடையாதே. நம்மளுடைய சமஸ்கிருதத்தை அந்த நம்மளுடைய அந்த சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதை, பாகவதம், ஆழ்வார்களுடைய அந்த போதனைகள் அவற்றை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருவினுடைய கருணையினால் வந்து நமக்கு வந்து அந்த புலன்களினுடைய புலன்பம் வந்து நம்மளை விட்டு நீங்கிவிடும். அதன் மூலமாக தான் வந்து நம்ம வந்து புலன்களுக்கு அடிமையாக இருப்பது எப்படின்னா வந்து குருவினுடைய கருணையின் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ஆஹ், சமநிலை சமநிலை இன்பம் துன்பம், ஆஹ், த- த- ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு எல்லாத்துலேயும் வந்து சமநிலையில் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். அவர் வந்து அந்த ஆஹ், க- கடவுளுடைய சீடர்கள், ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் வந்து அவருடைய புகழை பற்றி பேசுவது கடவுளுடைய புகழை பற்றி பேசுவதுதான், பேசுவதற்கு சமமானது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அந்த ஆச்சாரியர்கள் மற்றும் அவருடைய சீடர்களுக்கு வந்து சேவை, பக்தர்களுடைய சேவை கடவுளினுடைய சேவையை விட மிகவும் உயர்ந்தது, மிகவும் உயர்ந்தது அப்படிம்பார். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பக்தன் ஆகுவதனுடைய நோக்கம் வந்து ஒரு பெருமையை அடைவதற்கோ இல்லாட்டி வந்து நம்ம ஒரு புகழ் அடைவதற்கோ அப்படிங்கிறது வந்து அவருடைய முக்கியமான நோக்கம் அல்ல. பக்தர்களுடைய நோக்கம் வந்து சேவை செய்வது, சேவை செய்வது மற்றவருடைய புகழுக்காண்டியோ ஒரு நன்கொடைக்காண்டியோ அந்த மாதிரி வந்து ஒரு பக்தனாக கூடாது. நாம் வந்து சுயநலமன்றி பக்தனாக வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவருடைய வந்து அந்த ஒரு கடைசி வந்து அவர் சொன்னக்கூடிய ஒரு அந்த போதனைகள் நம்முடைய பக்தி பக்திக்கு வந்து மிகவும் வந்து இந்த போதனைகள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும் பக்தியில் வளர்வதற்கு. இதுதான் வந்து ராமானுஜாரியனுடைய அந்த ஒரு சிறுபகுதி. அவருடைய அதுக்கப்புறம் வந்து அவருடைய பல விதமான மேல்கோட்டைக்கு சென்றது, அங்கே அப்புறம் வந்து அந்த ஒரு மன்னரை பார்த்தது, மேல்கோட்டையில் மீண்டும் வந்து கோயிலை வந்து நிலைநிறுத்தியது, அதெல்லாம் அவருடைய சரித்திரங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது முக்கியமாக அவருடைய அவதாரம் மற்றும் வந்து அவர் வந்து எப்படி வந்து அந்த ஒரு ஆச்சாரியங்கிற வந்து நிலைக்கு வந்து எவ்வாறு தோன்றிட்டு வந்து அஹ், நிலையை அடைந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தது. இன்னைக்கு வந்து வகுப்பை வந்து இத்தோடு நினைவு செய்யலாம். நம்ம அடுத்த வாரம் வந்து மீண்டும் பகவத்கீதையை தொடருவோம். இவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.